ஒரு ட்ரஸ்டட் ஃபேஸா தான் பாக்குறாங்க. அந்த ஃபேஸ் வேல்யூ தான் நான் கேபிட்டலைஸ் ஆகும். அது வந்து ஒரு அலையன்ஸ்குள்ள போகும்போது ஹியூஜ் கேட்டலிஸ்டா மாறும். 1+1 2 கிடையாது பாலிடிக்ஸ்ல. அது 20ஆவும் மாறும் 0ஆவும் மாறும். சோ இந்த ஒன் கேன் கேட்டலிஸ்ட் டு a larger change அப்படின்னு நம்ம பாக்குற மாதிரியே காங்கிரஸும் பாக்குறாங்க. சோ காங்கிரஸை வீழ்த்தியது திமுக. இன்னைக்கு வரைக்கும் திமுக காங்கிரஸ் வளரவிடாம பாத்துக்குது. இன்னைக்கும் காங்கிரஸால வந்து ப்ராப்பரான சீட்ஸ் நெகோஷியேட் பண்ண முடியல. 2011 திமுகக்கும் 2026 திமுகக்கும் ஒன்னும் பெரிய இமாலய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. 2021 ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் அலையன்ஸ் வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு 80 சீட்டு டிமாண்ட் பண்ணி 60 சீட்டு வாங்கின காங்கிரஸ் இன்னைக்கு 20 சீட்டு கூட வர வழி இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படுதுன்னா காங்கிரஸ் திமுக சாப்பிட்டு வளருது. திமுக இஸ் கன்சியூமிங் காங்கிரஸ். இது காங்கிரஸ்க்கு நல்லதா? நீங்க கவனிச்சு பாருங்க, காங்கிரஸ்க்கு தமிழகத்தில் கடைசியா எப்ப வந்து ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் நடந்தது, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் யூத் உள்ள இருக்காங்க, எவ்வளவு ஆக்டிவான ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெருசா இல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ள நீங்க இருக்கும்போது அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்துச்சு, மியூச்சுவலா இருந்ததுன்னா கதை வேற. ஒருத்தர் உண்டு இன்னொருத்தர் வளர்றதா இருந்தா அது சிம்பியாட்டிக்கா மாறிடும். சிம்பியாட்டிக் கூட இது பாராசைட்டிக் நான் சொல்லுவேன். அப்போ அது காங்கிரஸ்க்கு நல்லது இல்லைன்னா அந்த தலைவர்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். யாரும் வந்து திமுக வளர்க்கறதுக்கு கட்சியை அழிஞ்சு போட்டு விட மாட்டாங்கல்ல. அப்போ அங்க ஒரு விஷயம் வரும்போது அதே விஷயம் எல்லார் மேலயும் நான் பார்க்கிறேன். மதிமுக அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்க போதுமான கொடுக்க மாட்டீங்க, கொடுக்குற சீட்ல எங்க சின்னத்துல நிக்க மாட்டீங்கன்னா நாங்க எப்படி அங்கீகாரம் பெறுவது? இப்ப விசிக ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு கேட்டு ஒரு முழக்கத்தை எழுப்பி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணான்ற நிலைமைக்கு போறாங்க.